நல்லா இருப்போம். இன்னைக்கு நல்லா சிரிப்போம். நாளைக்கு சிரிக்கவே முடியாது. சாயங்காலம் சிரிக்க முடியாது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். மனசு வேதனையா இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள எதையோ ஒண்ண நம்ப நினைச்சு, நம்ம பிரகாரம் நடக்க வைக்கணும். ஏன் பிரகாரம் நடக்க வைக்கணும்? ஏன் பிரகாரம் செய்யணும்? ஏன் ஐடியா நிறைவேறணும்னு சொல்லிட்டு அங்க முக்கியத்துவத்த குடுக்கும்போது, என்ன ஆகுதுனாக்கா, நம்மள ஜெபிக்க முடியாம ஆக்கி விடுகிறது. ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது, வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிறது, குடும்ப ஜெபங்கள் நிறுத்தப்படுகிறதுக்கு காரணமே சாபங்கள். எத்தனை பேர் உங்க குடும்பத்துல பாக்குறீங்கன்னு தெரியல. தயவு செய்து நான் நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய பேருடைய குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து நடக்கும். அவங்களுக்கு நடக்குதா பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு நடக்குதா இவங்களுக்கு நடக்கும். அப்படியே வரிசையா போய்கிட்டே இருக்கும். இதுல வேற நம்மளுக்கு தெரியாமல போய் விழுந்துருவோம். சாபமான குடும்பத்துல போய் விழுவோம். தெரியும். அவங்க செபிக்காதவங்க, அவங்க அந்த அளவுக்கு பக்தி கிடையாது. எல்லாமே தெரியும் தெரியும். ஆனாலும் போயிட்டு அவங்க குடும்பத்துல விழுவோம். ஆனா பின்னாடி ஒரு 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 காரியத்திலயும் கர்த்தன் அதை நமக்கு உணர்த்தி காட்டுவாரு. எப்படி உணர்த்தி காட்டுவார்னா, நான் உனக்கு சொன்னேன்ல, நீ கீழ்ப்படியலல்ல. ஏன் உனக்குன்னு ஒரு பக்தியான குடும்பம் கிடைக்காதா? ஏன் உனக்குன்னு ஜெபிக்கிற ஒரு ஒரு ஆள் கிடைக்காதா? உனக்கு வேத வாசிக்கிற ஒரு பக்தியான பொண்ணோ ஆணோ கிடைக்காதா? ஏன் இஷ்டத்துக்கு அங்க நல்லாகிறாங்க நல்லாகிறாங்க, அவங்கள பார்த்துக்கோ, இவங்கள பார்த்துக்கோ, இவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நம்மளுடைய ஓன் இமேஜினேஷன் எல்லாமே நம்மளுடைய ஓன் சொந்த எண்ணங்களால நம்ம விழுந்து போய் கிடக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலைன்னாக்கா கண்டிப்பா டிவோர்ஸ் பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்கும் டிவோர்ஸ். ஐயோ ஐயோ, அத அத அந்த மாதிரி பட்டவங்கள்ட்ட நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது என்ன எங்க ஏன் எனக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது பதிலே இருக்காது. எங்க கிட்ட பதில் இருக்காது. ஆனா அவங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அவங்க பார்க்க மாட்டாங்க. சொன்னாலும் புரியாது. ஏன் டிவோர்ஸ் ஆகுது? எதுக்காக டிவோர்ஸ்? ஏன் 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 அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்ல? நல்லா தானே இருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. 3 வருஷம் நல்லா ஓடுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. திருப்பி ஏன் உடைச்சிட்டாங்க? பிரியமானவர்களே, இந்த சாபங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆவிக்குரிய கண்களோடு நம்ம பார்க்கலனாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப கண்டிப்பா. ஐயோ கஷ்டம். ஆண்டவருக்குள்ள ஒரு கணவனும் மனைவியும் இல்லைனாக்கா, ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டினுடைய பழக்க வழக்கங்கள், எங்க வீட்டினுடைய விக்கிரகத்தின் ஆவிகள் எங்க பிள்ளைகளையோ எங்களையோ தொடவே கூடாது என்று இன்னைக்கு ஜெபிக்காத வரைக்கும் இதெல்லாம் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம நம்ம நினைச்சுக்கிறோம்ல, எல்லாம் சூப்பரா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆண்டவரு எங்க இருந்த எங்க இப்படி உயர்த்தி வச்சுட்டாரு, இவ்வளவு நல்லா வச்சுட்டாரு. இல்லையே, கர்த்தர் இன்னும் உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு.